பேசுறதுக்கு எதை கொடுக்குற? திரும்ப சொல்லுங்க, எதை கொடுக்குற? என்ன எதை கொடுக்குற? மறு உதடு. அப்படின்னா மறு வாயி. உன்னோட வாயால் ஒருவேளை நீ முதல் முறை தேவனோட பேசி 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 ஒருவேளை நீ தோற்று போன நிலையில் இருக்கலாம். ஆனால் இனி உன்னுடைய பலகீனங்களில் உதவி செய்கிறதுக்கு யாரை நான் கொடுக்குறேன்? மறு உதடு. இப்போ இந்த உதடை கொண்டு நீ என்ன செய்யணும்னா வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 14 2வது வேத வசனத்தை வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான். அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் யார்கிட்ட பேசுறான்? தேவனிடத்துல. சொல்லுங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறவன். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் முதல்ல யாருகிட்ட பேசிட்டு இருந்தாங்க? தேவன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாவம் வந்ததுக்கு அப்புறம் தேவனோட அவங்களால என்ன பண்ண முடியல? பேச முடியல. அதனால நீ கஷ்டப்படாத, நீ தனியா பேசணும்னு நினைக்காத. அது ஐயோ நான் பேசி பேசி தோத்து போயிட்டே நினைக்காத. இனி உன்னுடைய பலகீனத்துல உதவி செய்கிறதுக்கு அல்லது ஏன்ட்ட நீ பேசுகிறதுக்கு உனக்கு எந்த உதட கொடுக்க போற? மறு உதடு. அதுதான் ஆவியானவராலே கொடுக்கிற அந்நிய பாஷை. ஆமென் என்று சொல்லாமா? அந்நிய பாஷை. இப்ப நல்லா சொல்ற, திரும்ப சொல்ற, நம்ம மேல என்ன இருக்குது? முக்காடு. நம்ம மேல என்ன இருக்குது? முக்காடு. இப்போ இந்த முக்காடு நீங்கிறதுக்கு மறுபடியும் வந்துருங்க வாக்குல எல்லாரும். 1-2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். அதுக்கு மேல வாசிங்க. அதுக்கு மேல அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, மனம் திரும்ப நல்லா விளைக்க, கர்த்தரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யாரத்தான் சொல்றாரு? கர்த்தரே ஆவியானவர். அப்ப இந்த முக்காடை நீக்கிறது யாரு? இந்த முக்காட்டை நீக்கிறது யாரு? திரும்ப சொல்லுங்க, இந்த முக்காட்டை நீக்கிறது யாரு? ஆவியானவர். அதாவது உன் மேல ஒரு முக்காடு இருக்குது மகளே. இப்ப இந்த முக்காடு உன்னை விட்டு நீங்கணும்னா யார் உன் மேல வரணும்னா பலத்த காட்டாய். அதாவது சீனாய் மலையின் அனுபவத்தை நீ வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா சீயோன் மலையில மறுபடியும் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி நான் உன் மேல என்ன செய்யற? பலத்த காற்றாய் ஆவியானவரால என்ன செய்யற? உன் மேல பலத்த காற்று இறங்கி இருக்கிறது. இந்த பலத்த காற்று மேல இறங்க ஆவியானவர் உன்னை ஃபில் பண்ணி இருக்கிறாரு, உன்னை நிரப்பி இருக்கிறாரு. இப்ப ஆவியானவரோடு கூட இணைஞ்சு மறு உதடுகளினாலே நீ அந்நிய பாஷை பேச 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 உன் முக்காடு நீங்குது. உன் முக்காடு வாழ்க்கையில எதுல போகணும், என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி நிக்கணும், எப்படி பேசணும் எனக்கு தெரியலங்கிற பொழுது உன் வாழ்க்கையில பிசாசு போட்ட முக்காடு அல்லது நீயே உனக்கு போட்ட எல்லா முக்காடுகளிலிருந்து தேவன் இன்னைக்கு விடுதலையாக்கி உங்க இருதயத்தை, உங்க மனதை, உங்க உள்ளத்தை இன்றைக்கு கர்த்தர் டெலிவரன்ஸ் பண்றாரு. ஒரு வழி பிறக்குது. அப்படி பேச 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 உன் முக்காடு நீங்குது. முக்காடு நீங்கிறது மட்டும் இல்லம்மா, மகிமை உன் மேல உதிக்குது. மகிமை எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது. மகிமை வந்துருச்சு. ஒளி வந்துருச்சு. ஆவியானவர் வந்துட்டாரு. என்ன பண்றீங்க? ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப ஓகேவாமா? எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. ஓகேவா? இப்ப யாரு வந்துட்டா உங்களுக்குள்ள? சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிற ஆவியானவர், உங்கள் பலகீனங்களிலே உங்களுக்காய் உதவி செய்கிற ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆவியானவர் உன் நாவோட உனக்குள்ள நாவோட இப்ப என்ன ஆகிறார்னா நாளுக்கு நாள் நீ பேச அந்நிய பாஷை பேச 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 மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி. சொல்லுங்க, யார் ஒளி? உன் ஒளி வந்தது. கர்த்தர்
கர்த்தருடைய மகிமை இப்ப இந்த ஆமா முக்காடு நீங்க 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 ஆமா முக்காடு நீங்க நீங்க வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வர வர மகிமை 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 கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பின அந்த மகிமை உங்க வாசஸ்தலத்தை நிரப்புது உங்க வாசஸ்தலத்தை நிரப்புதுமா ஆமென் என்று சொல்லலாமா மகிமை ஆமென் என்று சொல்லலாமா மகிமை இப்ப திரும்ப என்ன நடக்குதுன்னா 3 காரியம் நடக்கு அந்த இடத்துல மகிமை வர வர முதல்ல உங்களை விட்டு என்ன விலகும் நல்லங்க முக்காடுங்கிறத விட ஒரு இருளுன்னு கூட சொல்லலாம் என்ன விலகுதாமா திரும்ப சொல்லுங்க என்ன விலகுதாமா இப்போ இப்படி சொல்றேன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினாலும் சொல்றேன்ப்பா பூமியானது எப்படி இருந்தது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆழத்தின் மேல இருள் இருந்தது இப்போ பூமிக்கு மேல என்ன இருந்தது இன்னும் நல்லா சொல்லாம முக்காடு இருந்தது என்ன இருந்தது என்ன இருந்தது திரும்ப சொல்லுங்க பூமிக்கு மேல முதல்ல என்ன இருந்தது இது யார் போட்ட முக்காடு பிசாசு போட்ட முக்காடு ஆனா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் இப்ப அசைவாட 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 ஆவியானவர் அசைவாட 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 தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து சொல்லுகிறார் வெளிச்சம் உதிக்கட்டும் வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுது சந்திரன் உண்டாக கடவுது நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது ஆமா இனி இருள் இல்ல வெறுமை இல்ல வெறுமை இல்ல இனி 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 உங்க வீட்டுக்குள்ள இருக்க கூடாது இருக்க கூடாது ரக்கே தேரி கால ரபதட போங்க ஆமென் என்று சொல்லலாமா ஆமென் என்று சொல்லலாமா இப்போ நீங்க சொல்லுங்க என் வீட்டுக்குள்ள மகிமை உதிக்கட்டும் என் கணவனுக்குள்ள உங்க மகிமை உதிக்கட்டும் எங்க பிள்ளைகளுக்குள்ள உங்க மகிமை உதிக்கட்டும் என் வீட்டுக்குள்ள உதிக்கட்டும் உதிக்க 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 இருள் விலகுது கோணல்கள் மாறுது வெறுமைகள் மாறுது வனாந்தரம் மாறுது தரித்திரம் மாறுது கடன் பிரச்சனை மாறுது ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு மகிமை வந்துருச்சு மகிமை வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு மகிமை வந்துருச்சு ரக்கதடர பாலா பாலா ஆமென் என்று சொல்லலாமா ஆமென் என்று சொல்லலாமா ஆமாம் அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நான் எப்படி ஒரு முறை பிரசங்கித்திருக்கிறோம் கர்த்தருடைய பெரிதான கிருபையில புது சிருஷ்டியும் புது படைப்பும் நீங்கள் ஒருவேளை என்னுடைய யூடியூப்பில் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்கிற அந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புது படைப்பும் புது சிருஷ்டி அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 7 காரியங்கள் எப்படி பூமியில் நடந்ததோ அதே போல் கர்த்தர் நமக்குள் சிருஷ்டிக்கிறார் கடைசியில் தேவசாயல் வந்துடும் நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இருள் இருந்தது வெறுமை இருந்தது கோணல்கள் இருந்தது எல்லாமே இருந்தது ஆவியானவரை அசைவாட விட விட ஆமென் என்று சொல்லலாமா ஆவியானவரை அசைவாட அசைவாட விட 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 நமக்குள்ள ஏன்னா தேவனுடைய பெரிய திட்டமே என்ன அப்படின்னு சொன்னா நாம இழந்து போன தேவசாயில நமக்குள்ள கொண்டு வர்ற இதுதான் தேவ திட்டம் ஓகேவாமா இழந்து போன தேவ திட்டத்தை அல்லது இழந்து போன அந்த தேவ சாயலை நமக்குள் மறுபடியும் கொண்டு வருகிறதுக்காகத்தான் ஏசப்பா கிரயம் பண்ணினாரு அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லது நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு போதித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா எது நமக்குள்ள வரணும் தேவ சாயல் வரணும் அதனாலதான் அந்த கடைசி வேத வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 3:18 திரும்ப வாசிக்க பார்க்கலாம் திரும்ப திரும்ப நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப எந்த சாயல் நமக்குள்ள வர்றதுக்காக நம்ம மறுரூபமாகணுமாமா தேவ சாயல் ஏன்னா இது இன்னும் சொல்லணும்னா எனக்கு வேற மாதிரி டியூன் போகுது பாருங்க நான் விறக்கரை விட்டுட்டு வேற இடத்துல போகிறேன் ஆனாலும் சொல்கிறேன் வாசிங்க பார்க்கலாம் எபேசியரின் புத்தகம் ஏன் நம்ம தேவசாயலாக மாறணும்னா அதையும் சொல்லியார் ஏன் நம்ம தேவசாயலாக மாறணும்னு தேவன் விரும்புகிறார்னா எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம் எபேசியரின் புத்தகம் நீங்கள் இருங்க எபேசியர் 3:21 16 இல்லை சரி அப்போ பிலி ஒரு நிமிஷம்
சரி பிலிப்பியர் 3:21 வாசிங்க. பிலிப்பியர் 3:21. ஏன் தேவசாயம் நமக்குள்ள வரணும்னா அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்காக மறுரூபப்படுத்துகிறார். எல்லாரும் கரந்தட்டுங்க. எதுக்குன்னா தேவனுடைய பெரிய திட்டமே என்னன்னா, அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த பெரிய திட்டம் என்னன்னா, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவீர்கள்.